மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டீச்சர்ஸ் டே விஷஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபரான என்னோட ஃபர்ஸ்ட் விஷ் எங்கள் அம்மாவுக்கு. அவங்க தான் என்னோட பெஸ்ட் எவர் டீச்சர். அதை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோவில் பேசுகிறேன். அடுத்தபடியாக என்னோடய ப்ரீகேஜியோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து நேற்று வரைக்கும் நீ இதை மாதிரி பண்ணு, நீ இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணு, இப்படி மாற்றி பண்ணினியா அப்படின்னு என்னை கைட் பண்ண எல்லா டீச்சர்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இதுக்கு அடுத்தபடியாக ட்விஸ்ட்டு. டீச்சருக்கு விஷ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இப்போ பார்ப்பீங்க. எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேம் ரோஸ்மேரி மேம் அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் பழனியப்பன் சாருக்கு விஷ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் மறந்துட்டாங்க. ஃபோர்த்து செல்வமணி மேம்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தண்டபாணி சாருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சாந்தா மேம்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. 7th 8th 9th மறந்துட்டாங்க. 10th ராஜையா சாருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. 11th 12th அதே மாதிரி மறந்துட்டாங்க. காலேஜ் ஹிஸ்ட்ரியோடி பொன்முடி சார், தமிழ் சார் செல்வமையாக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் டீச்சர் சிவகுமார் சாருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. எக்கனாமிக்ஸ் டீச்சர் சுந்தரம் சாருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் டீச்சர் ஜீவா சாருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் டீச்சர் சுரேஷ் சாருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்டன்சி டீச்சர் சித்ரா மேம்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட கேரியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்த எஸ்எஸ்வி அண்ட் விகாஷ் வித்யாலயா ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவங்களோட ஹோல் ஹார்ட்டடான விஷஸ். ஏன்னா அந்த இடத்துல அது வந்துட்டு கெரியரோட ஸ்டார்டிங்கால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க கிட்டேருந்து எங்கள் அம்மா வந்துட்டு லேர்ன் பண்ணாங்க. இப்போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட விஷஸ். சத்யகாமாட்சி மேம் 9th and 10th டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிஷோர் வந்துட்டு தமிழ் டீச்சருக்கு விஷ் பண்ணியிருக்கான். மிருட்டிகா வந்துட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவங்களோட ஸ்கூலில் விஷ் பண்ணியிருக்காங்க. பார்கவி வந்துட்டு இங்கிலீஷ் டீச்சர் ரீனா மேம்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. லீலா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சருக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் பிறந்ததுலேருந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுருந்த நேம்ஸையாவது எடுத்து போட்டிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்காங்க. அதை எப்படி நம்ம எல்லாம் யோசிச்சிருக்கோமா? எங்கள் அம்மான்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் இப்படி ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு அவங்க அப்போ வாழ்ந்தது வந்துட்டு வில்லேஜ் ஏரியாவில். அங்கே வந்துட்டு எல்லாமே மோஸ்ட்டாக தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. அண்ட் எல்லாத்தோட நேமும் சீக்கிரமாக ரிஜிஸ்டர் ஆகிடும். நம்ம சிட்டியில் யார் என்னன்னே தெரியாத மாதிரியே இருக்காது அங்கே. இப்போது இண்டிபெண்டன்ஸ் டேனால் நம்ம ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் வருஷம் முழுக்க நம்ம இண்டிபெண்ட்டாக தான் இருக்கோம். அதுவே டீச்சர்ஸ் டே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் விஷ் பண்ணுறோம். ஆனால் காலம் முழுக்க நம்ம ஞாபகம் வச்சுருக்கோமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. அது நம்மளை ஒரு பொசிஷனில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினைக்கிற டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற ரியலான ட்ரிபியூட்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.